இந்த நாட்களில் இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவருக்கும் இயேசு நாமத்தினால என் அன்பு வாழ்த்துக்கள் தெரிந்து கொள்கிறேன். சங்கீதம் 66:16 விதம் வாசிக்கிறோம். தேவனுக்கு பயந்தவர்களே அவரின் ஆத்மாவுக்கு செய்தி சொல்லுவேன். அப்போ இயேசு கிறிஸ்து என் ஆத்மாவுக்கு என்ன செய்தார் அதை சொல்ல உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன். நாங்கள் பரம்பரையாக இந்து குடும்பத்தில் நான் பிறந்தவன். எங்கள் ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தில் சடைபுரம் கிராமத்தில் நான் பிறந்தவன். ஆனால் பிறந்தது தாய்க்கு 10வது பிள்ளை. அந்த 10வது பிள்ளையாக பிறக்கும் போது எங்கள் அம்மா இந்த குழந்தைய வேண்டாம் என்று அவங்க கவுரை கலைக்கிறதுக்கு எவ்வளோ பண்ணாங்க. ஆனால் எல்லா கவுரையும் இது பண்ணிட்டு அந்த குழந்தைய ஆண்டவர் அந்த குழந்தைய வந்து பிறந்தேன். ஆனால் பிறந்த நாட்களில் ஒரு 3 முறை மறித்து போயிட்டான்னு சொல்லிட்டு பால் ஊற்றுனாங்க, 2ஆம் முறை சங்கு ஊற்றுனாங்க, 3ஆம் முறை தூக்கிட்டாங்க. நான் அந்த நேரத்தில் அந்த ஜீவனை கொடுத்தாரு. இந்த மத்தியில் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் செய்த நன்மைகள் ஏராளம். அது மத்தியில் கொஞ்சம் நான் சொல்ல வந்திருக்கிறேன். இந்த நாட்களில் அப்போ எங்கள் குடும்பத்தில் பார்க்கும்போது அந்த ஆடி மாதம் ஜாமக்கொடை, அந்த ஜாமக்கொடையில் எங்கள் தாத்தா எங்கள் பாட்டங்கள்லாம் ஆடுவாங்க. ஆடும்போது இந்த கோழி ரத்தம் ஆடு ரத்தம் குடிக்கிறது இங்கே பார்த்துக்கிறேன். ஆனால் அங்கே எங்கள் ஊரில் இந்த சுடலைன்றது ஆடி அந்த செத்து போன பணத்தை தோண்டி திம்பாங்க. இப்படிப்பட்ட குடும்பத்தில் நான் பிறந்தவன். ஆனால் பிறந்தது திருநெல்வேலி மாவட்டத்தில், ஆனால் வாழ்ந்ததெல்லாம் இதே புதுவனாரப்பேட்டை, தேசிய நகர், அசோக் நகர், செரிநகர், இசமேஸ்வர், தனபால் நகர், இந்த 5 ஏரியாவுக்குள்ளே 26 வயசு வாழ்க்கை இருந்தது. அப்படியே வாழ்ந்து கொண்டு இருந்தேன். என் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து எங்கள் அம்மா எங்கள் அப்பா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை குறி சொல்லி ஆடி கொண்டிருப்பாங்க. எங்கள் அப்பா 15 வயசு இறந்து போன பிற்பாடு அந்த ஆட்டம் எங்கள் அம்மாவுக்கும் வந்தது. எங்கள் அம்மாவும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை குறி சொல்லி ஆடிக்கொண்டு இருந்தாங்க. எனக்கு வயசு 18 வயசு. எங்கள் அம்மா இறந்து போன பிற்பாடு நானும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை குறி சொல்லி ஆடிக்கொண்டு இருந்தேன். இதே திருத்தி தேரடி அங்கே வரும்போது வடுவுடை கோயில், பட்டப்பாறை, வடுவுடை, மலர்காளி, இந்த 3 இடத்துலையும் குறி சொல்லி ஆடிக்கொண்டு இருந்தவன். என் பேர் பாஸ்கர். யாரும் பாஸ்கர் சொல்ல மாட்டாங்க, காளி 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 தான் கூப்பிடுவாங்க. எல்லோரும் நினைப்பீங்க முறுக்கடிச்சு ஆட்டோன்னு, எதையும் அடிக்க மாட்டேன். நேராக போய் கருப்பத்தை கொளுத்துவேன். கொளுத்தி அப்படியே பார்ப்பேன். அதுதான் அது எப்படி இருக்குதோ அப்படியே மாறிடுவேன். பூசாரி அங்கே பூஜை பண்ணுவேன், எனக்கு பூஜை பண்ணுவாங்க. இப்படியாக மஞ்சளும் குங்குமத்தை கரைச்சி மேலே ஊற்றிடுவாங்க. இப்படியாக நாட்டம் ஆடிக்கொண்டிருந்தேன். ஆனால் என் வாழ்க்கையில் இயேசு சொல்கிறாரு, நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தமாக இருங்க. ஏன்னா என் வாழ்க்கையில் பரிசுத்தம் கிடையாது. பசங்களோட சேர்ந்து எல்லா பழக்கமும் இருந்தது. அப்படிப்பட்ட நாட்களில் பரிசுத்தம் கிடையாது. வாழ்க்கையில் ஓடிக்கொண்டு இருந்தேன். மெட்ராஸு பஸ்ஸில் கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, சினிமா பழக்கம், பலவித பழக்கம் இருந்தது. அப்போ என் வீட்டில் சொல்லுவாங்க, இன்னொரு இது என் வீட்டில் நல்ல சொல்ல, கோபக்காரன், சண்டைக்காரன், பிடிவாதக்காரன். ஏன்னா சின்ன வயசுலேயும் கோபம். அந்த கோபத்தை நான் என்ன செய்யணும் எனக்கே தெரியாது. அந்த கோபம் வந்துச்சுன்னா என்ன இந்த என்ன தூக்கி போட்டு பண்ணி அப்படிப்பட்ட அந்த கோபத்தில் எதிரியை போட்டு அடித்தா தான் ரத்தத்தை பார்த்தா தான் என் கோபம் அடங்கும். அந்தளவுக்கு கோபமாக இருந்தது. அப்படியே ஓடிக்கொண்டு இருந்தேன். அந்த நாள் எங்கள் அம்மாலாம் பயந்தாங்க, என் அக்கா பயந்தாங்க, என் ஃப்ரெண்டெல்லாம் பயந்தாங்க. என் கோபத்தை என்ன பண்ண போகிறனோ அந்த மாதிரி ஒரு கோபம். அப்படி வாழ்க்கையில் நான் ஓடிக்கொண்டு இருந்தேன். நான் இயேசு கிறிஸ்து ஒரு வெள்ளைக்கார தெய்வம், இதான் நம்ம தெய்வம் சொல்லிட்டு அந்த இயேசுக்கு விரோதமாக நான் காரியங்களை செய்தேன். யாரோ இயேசுக்கு சொல்ல வந்தாங்கன்னா அவன் கொடுக்க டாக்ஸை கிழிக்கிறது, பைக் கிழிச்சு போட்டு போங்கயா ஏசாவது இதாவது சொல்லிட்டு அப்படியாக நான் ஓடிக்கொண்டு இருந்தவன். அடிப்படை நேரத்தில் எங்கள் அண்ணன் ரசிக்கப்பட்டார். எங்கள் அண்ணன் சொல்லுவார், இயேசு ஏற்றுக்கோ, ஏசா உண்மையான தெய்வம் சொல்லுவாங்க. அவர் பைபிள் கொடுப்பார், நான் வாங்கி கிழிச்சு போட்டுருவேன். இப்படியாக இயேசுன்னா எனக்கு ஒரு இதாக இருந்தது. ஆனால் நான் இயேசுவை வேண்டான்னு சொல்லி ஓட 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 ஆனால் இயேசு கிறிஸ்து என்னை நெருங்கி வந்தார். சில நேரத்தில் நம்ம சில காரியம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, ஏய் யாரோ பேசுகிற மாதிரி இது, இந்த இதை செய்யாத, இங்கே போகாத.
அப்படியாக என்கிட்ட சில வார்த்தை பேசும். பேசும்போது என் ஃப்ரெண்டில் கேட்பேன், எனக்கும் வார்த்தை கேட்குறேன், இல்லை நான் வரேன், நீ போடா. ஆனால் நீ போகாமல் இருப்பேன், ஏதோ பிரச்சனை நான் பாதுகாக்கப்பட்டேன். ஆனால் எனக்கு தெரியாது. இறைமை 30:11 வாசிக்கும் போது, உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் கூட இருந்தார், நான் அறியலை. சொல்லுவாங்க தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை தருதலை. ஆனால் எங்கள் அம்மா 14, அப்பா 14 வயசு இறந்துட்டாங்க, அம்மா 12 வயசு இறந்தாங்க. ஆனால் ஆண்டவர் தருதலையா விடலை. காரணம் அவர் என்னோடு கூட இருந்தார், நான் அறியாமல் இருந்தேன். இப்படியே வாழ்க்கையில் ஓட்டத்தில் ஓடிக்கொண்டு இருந்தேன். அப்படிப்பட்ட நாட்களில் பாஸ்டர் மோசஸ் பாஸ்டர் இமான் ஜெபடி அவர் காலையில் வந்து பிரசங்கம் பண்ணார். வாலிபனே, வாலிப பிராயத்தில் உன் சிஸ்டரை நினை, தீங்கினால் வரவுக்கு முன்னே. நான் கேட்ட முதல் பிரசங்கம். அந்த ஒரு கோலி சோடா வாங்கினேன். வாங்கி அது என் ஃப்ரெண்டாக பயந்தாங்க, கோலி சோடா வாங்க பயந்தாங்க, ஏதாவது பண்ண போகிறான்னு. நான் ஒன்றும் பண்ணல சொல்லிட்டு அவருக்கு அந்த கோலி சோடாவை உடச்சி அதை கொடுத்துட்டு குடிச்சிட்டு கத்திங்க என்ன. அவரும் என் தலையை வந்து தலை கை வைக்க வந்தார். என் தலையை கை வைக்காதீங்க, எங்கள் அண்ணன் மாற்றிங்க, என்னை மாற்ற முடியாது. கிழக்கு உதிக்க சூரியன் மேற்க வச்சாலும் நான் மாற மாட்டேன் அப்படி சொல்லிவிட்டு நான் பாட்டு வியாபாரத்துக்கு போயிட்டேன். என்ன வியாபாரம் நினைக்கலாம், வாழ்க்கையில் திட்டு இது ஹைகோர்ட்டில் முக்காடு பாஸ்கர் திருடிற போட்டது தான், ஏமாத்துனது, பொய் சொன்னது, இதுதான். பீடா கடை வச்சு போதை பொருள் பீடா வச்சு விற்றவன் தான். ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நான் ஓடிக்கொண்டு இருந்தேன். ஆனால் பாருங்கள், இந்த இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மகனே மகளே உன் இதயத்தை தா. எல்லாம் நல்ல பொருளாக கேட்பாங்க, ஆனால் கெட்டு போன இதயத்தை இயேசு கிறிஸ்து கேட்குறாரு. நம்ம அறியாமல் இருந்தோம். இப்படி வாழ்க்கையில் பாவங்கள் காரியம் இருந்தது. அப்போ அந்த நேரத்தில் எனக்கு வயசு ஒரு 19 வயசு இருக்கும். பாஸ்டர் நெல்சன் சந்திரா பிரஸ், அவர் எங்கள் மாமா தான். அவர் சொன்னார், ஜெயராஜி, எங்கள் அண்ணன் பேர் ஜெயராஜி, எப்பா நீ விசுவாசி தான், பாஸ்கர் தான் ஊழியக்காரன். நான் ஏசிட்டே வரமாட்டேன்றேன், நான் எங்கே ஊழியம் செய்வேன் சொல்லிட்டு அப்படியே வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். எனக்கு 20 வயசு இருக்கும். திருவண்ணாமலை தீபத்தை முடிச்சுட்டு நான் நேராக கிராஸ்ரூட் பஸ் ஸ்டாண்டில் இறங்குற வேலையில் ஒரு சத்தம், வாழ்ந்தும் சத்தம், மகனே என் நோக்கி பார், நான் சொல்வதை கேள். அந்த சத்தத்தை கேட்ட உடனே என் வாழ்க்கை என்ன, யார் பேசுகிற தெரியுது. ஆனால் அந்த வார்த்தை சொல்லுது, நீ 6 பரோட்டா 6 வாழைப்பழம் அரை பிரியாணி வாங்கிட்டு போ. யார் பேசுகிறா, ஏன் பேசுகிறா, எதுக்கு பேசுகிறா தெரில. அந்த 3 பொருள் வாங்கிட்டேன். அம்மா அப்பா இறந்தனால அக்கா வீட்டில் சாப்பிட்டுட்டு நான் வந்து நாங்கள் அண்ணன் நான் ரூமு வச்சுருந்தோம், ரூம் வந்து தங்கிடுவேன். ஆனால் அன்றைக்கி எங்கள் அக்கா சொல்கிறாங்க, சாப்பாடு இங்கே இல்லை, நான் அண்ணன் வீட்டுக்கு போ ஆனி. என்ன ஆனி? அப்போ அங்கே போனால் எங்கள் அண்ணன் பசியோடு இருக்கிறாரு. நம்ம அவரை கொடுத்தோடனே அவர் சந்தோஷப்பட்டார். யார் ஆனே ஆனி பாருங்கள், வாழ்க்கையில் அவருக்கு பசி, நான் ஆண்டையிட்ட பேசினார், நான் வாங்கி கொடுத்தேன். இப்படியே வாழ்க்கையில் ஓடிக்கொண்டு இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து வாழ்க்கை எங்கள் அண்ணனுக்கு வெற்றும்பட்டு அவ்வளோ பெரிய ஆழம். அந்த ஆழத்துலேயும் அவர் பாட்டு வந்து குளிச்சுட்டு நேராக வந்தார். பாஸ்கர் அவர் சொல்லுவேன், சரி நான் என்ன சொல்லுங்க என்ன எண்ணெய் எடுத்தார், ஊற்றுன்னு பார்த்தா அவ்வளோ ஆழம் என்ன போயிடுச்சு. அப்போ அண்ணன் ஆசிரியப்பாண்ணே, நான் வரமாட்டேன், நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவிக்கிறவர், 3 நாளில் இந்த தழும்பு இல்லாமல் காயத்தை குணமாக்குவார் சொன்னார். நான் சொன்னேன், 3 நாளில் ஜெனி செத்துருவேன் நான் 4 அக்கா அண்ணன் எல்லாம் கூப்பிட்டு வரமாட்டேன்ட்டார். டெய்லி ஜெவமணி காலை ஜெவமணி தான் எண்ணெய் ஊற்றுவேன். ஆனால் 3 நாள் தழும்பு இல்லாமல் காயம் அரைச்சி அதை காட்டினார். நான் அப்பவும் இயேசுக்கிட்ட வரலை. இப்படியாக வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருந்தேன். வாழ்க்கையில் விடுபட்ட பாவங்களை எல்லாம் சொல்லுவாங்க, சினிமா எல்லாம் இந்த வீடா பல இது குடி எல்லா பாவத்தையும் ஓடி இருந்தேன். எல்லோரும் வெறுத்தாங்க. என்றைக்கு தான் திருந்த போகிறானோ சொன்னாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்னை நேசித்தார். அந்த இயேசு கிறிஸ்து உங்களையும் நேசிப்பார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் 24 வயசில் நான் பொண்ணு பார்க்க ஊருக்கு போனேன். நான் பரம்பரை இருந்து எனக்கு வந்த மனைவி பரம்பரை கிறிஸ்டின். நேராக வீட்டுக்கு போனால் ஒரு இயேசு போட்டோ இருந்தது. நான் சொல்லிட்டேன், அக்கா வீட்டுக்காட்ட, அத்தா ஒரு பொண்ணை பார்த்தா
எனக்கு இந்து பொண்ணை பாரு கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் கிறிஸ்தவ பொண்ணை கட்ட மாட்டேன். எங்கள் அத்தான் சொன்னார், இந்த ஊரில் அக்கா வீட்டுக்கார மாமான்னுவீங்க, எங்கள் ஊரில் அத்தான்னு சொல்லுவோம். அப்போ அவர் சொன்னால், இல்லை மாப்பிள்ள கல்யாணம் பண்ணிட்டு நீ இந்துவை மாற்றிக்கோ. நான் பார்த்தேன் எப்படியா கிறிஸ்தவனை இந்துவை மாற்றணும் ஆன்ட்டு அந்த கொள்கை இருந்ததுனால நானும் சரி ஆன்ட்டு இது பண்ணேன். அவங்க உடனே நிச்சயதார்த்தம் முடிஞ்சது, 3000 பணம் கொடுத்தாங்க. பேங்க் நேராக வந்தேன். வந்து இதே சிமெண்ட் தங்க சாலை இன்றைக்கி பெருசாக கேட்டாங்க. அது சின்ன கோவில், அந்த அங்கால பரமேஸ்வரி அந்த கோயிலில் நான் இந்த கையில் தீ செட்டு வேப்பல் தீ ஆகிட்டு இருக்கிறேன். என் மாமனார் தம்பி, சின்ன மாமனார், அவர் பார்த்துட்டு இந்த மாதிரி ஆட்டார் அண்ணன், இவனுக்கு போய் எங்கள் அண்ணன் பொண்ணை கொடுக்க நேராக ஊருக்கு போனார். அண்ணன் இப்படி ஆடுறான்னு பொண்ணை கொடுக்காதீங்க. என் மாமனார் ஊரில் லெட்ரு போடுறாரு, மாப்பிள்ளை என்ன சார்ந்த பொண்ணை கொடுப்பேன், இல்லை கொடுக்க மாட்டேன். எனக்கு வந்தது ஆத்திரம், இன்னொரு பக்கம் கோபம். நேராக அக்கா வீட்டு வர போனேன். அன்றைக்கே சொன்னேன்ல, எனக்கு இந்து பொண்ணை பாருங்கள், நான் கட்டுறேன், நான் கிறிஸ்தவ பொண்ணை கட்ட மாட்டேன், இவங்க எனசாரம் எடுக்க மாட்டேன்ட்டேன். இப்படியே பிரச்சனை ஆயிடுச்சு. உடனே எங்கள் அக்காவை சொல்லிட்டாங்க, எங்கள் அண்ணன், டேய் எனசாரம் எடுக்க மட்டும் வா, அதுமாதிரி நாங்கள் ஒன்று இதுக்கு போட மாட்டேன்னாங்க. சரி இங்கே எனசாரம் எடுக்க வரேன், ஆனால் கல்யாணம் கிறிஸ்தவ கோயில்னா இல்லை, ரெண்டுமே இங்கே பண்ணிக்கோ, அது எதுவுமே கேட்க மாட்டாங்க. அது முதங்க எனசானம் முக்கோட்டில் சிஎஸ்சி சர்ச்சையில் முதங்க எனசாரம் எடுத்தேன். அங்கேயும் முட்டி போக சொன்னார். நான் சொன்னேன், ஸ்கூல் பாடம் தப்பு பண்ணால் முட்டி போடணும், நான் தப்பே பண்ணலை. காரணம் பாவம் செய்தேன், ஆனால் பாவம் என்னதுன்னு நான் அறியலை. ஆனால் என்றைக்கு வேதத்தை வாசித்தனோ, யோவான் 15:3 வாசிக்கும் போது, என் வார்த்தையினால் சுத்தமானீர்கள். இந்த வார்த்தை வசனம் வாசிக்கும் போது தான் நான் சிந்தனை செய்த பாவம், கண் இச்சையினா பார்த்த பாவம், என் வாழ்க்கையில் தீய வார்த்தை, கோபம், இப்படி ஒவ்வொரு பாவம் செய்ததுதான் இந்த வேதத்தை வாசிக்க 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 அந்த வேத வசனம் தான் என் வாழ்க்கையில் என் ஆவி, என் ஆத்மா, என் சரீரம், எண்ணங்கள் எல்லாவற்றையும் மாற்றினது. அப்போ என்னோடய வாழ்க்கையில் அப்போ இயேசு கிறிஸ்து மாற்றினார். அப்போ அங்கேயும் நான் சொல்லிட்டேன், நான் பாவமே செய்யலை. காரணம் நான் வேதத்தை அறியலை, இயேசு அறியலை, ஆனால் பாவம் என்னது ஓடிக்கொண்டு இருந்தேன். 3 நாள் கழிச்சு கல்யாணம் கிறிஸ்தவ கல்யாணம் இருந்தது, ஆனால் முட்டி போடலை. அப்போ அந்த நேரத்தில் என் அண்ணிட்ட போய் சொன்னேன், கலா 3 சத்தியம் பண்ணால் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னன்னு கேட்டால், நம்பர் 1 வீட்டில் பைபிள் கூடாது, நம்பர் 2 சர்ச்சைக்கு ஞாயிற்றுக்கிழமை போன மட்டெல்லாம் போகக்கூடாது, நம்பர் 3 எக்காந்த கொண்டு என்னை சர்ச்சைக்கு வாங்கி கூப்பிடக்கூடாது. அந்த 3க்கு மணி சரின்னு சொன்ன பிற்பாடு தாலி கட்டினேன். ஆனால் அங்கேயும் முட்டி போடலை. கல்யாணம் முடிஞ்சது, நேராக மனைவி வீட்டில் விட்டுட்டு எங்கள் அப்பா கட்டினது இன்றைக்கும் கீழே பாப்பாவில் இருக்குது, அங்கே போயிட்டு அந்த கோயிலில் போய் ஆட்டம் போட்டேன். கல்யாணத்துக்கு வர சொந்தக்காரன், மாமா, மச்சான், பங்காளி, சித்தப்பா, பெரியப்பா எல்லாம் வந்துட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆட்டம் ஆடுற உங்கள் தாத்தாக்கு அடுத்தது ஆடுறதுக்கே ஆள் இல்லை பார்த்தேன், நீ இப்படி ஆடுறிய, சார் அடுத்த வருஷம் கடை வெட்ட வரியா, நீ அடுத்த வருஷம் கடை வெட்டுங்க, நான் வந்து ஆடுறேன்னு சொன்னேன். ஆனால் இயேசு கிறிஸ்து எங்கள் வாழ்க்கையை செய்த காரியம், அந்த கல்வெட்டில் என் அப்பா பேரோட நின்று போச்சு, அது யார் பேர் அந்த கல்வெட்டில் வரல. அப்படியே போய் சென்னைக்கு வந்தேன். நான் நினச்சேன் எப்படியாவது இந்த கிறிஸ்தவ பொண்ணை இந்துவாக மாற்றணும் சொல்லிட்டு நான் போகிற அத்தனை கோயிலுக்கும் நான் கூப்பிட்டு போவேன். அவன் நெத்தியில் குங்குமம் பூச மாட்டேன், நான் கட்டாயப்படுத்தி நெத்தியில் குங்குமம் பூசுவேன். புதுசம் வீராக்கும்போது முண்டிச்சு இருக்காத அப்படி சொல்லி குங்குமம் பூசுவேன். அப்படியே போகிறதெல்லாம் நான் இது பண்ணுவேன். அப்படி வாழ்க்கையை ஓடிக்கொண்டு இருந்தேன். அப்போ எங்கள் அண்ணன் சொன்னார், அம்மா கலா நீ அவன் போகிற இடத்துல போயிட்டு இருக்கிற, இல்லை வேறு வழி இல்லைன்னு சொன்னான். ஆனால் அவன் எனக்கு செய்த ஒரு நல்ல காரியம், எனக்காக ஜெபிக்க ஆரம்பித்தான். புலம்பை வாசிக்கும் போது 2:19 சிஎன் குமாரத்தி மதிலே ராத்திரியிலே முதல் ஜாமத்திலிருந்து உன் கண்ணீரை கருப்பொழி சுமார் விட்டாதே சொல்லிட்டு அந்த வார்த்தையை மெடினது எனக்கா நைட்டு 12 1 மணிக்கும் ஜெபிக்க ஆரம்பித்தான். 2 குறிப்பு 1 பிசாசின் பிடியிலிருந்து அந்த விக்கிர ஆராய்ந்து விடுதலை பெற வேண்டும். 2வது நான் செய்கிற பாவ காரியத்துலேருந்து விடுதலை பெறணும். இந்த 2 காரியத்துக்காக அவர் 1 ஜெபிக்க ஆரம்பித்தான். ஆனால் எனக்கு தெரியாது, இப்படியா ஓடிக்கொண்டு இருந்தது. ஒரு நாள் நான் வெளியே வேலைக்கு போயிட்டு வியாபாரத்துக்கு போயிட்டு வரேன். வரும்போது என் மனைவி வீட்டில் இல்லை. என் மனைவி வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு நான் 4 அக்கா எல்லாம் SMS 2வது தெருவில் தான். 4 அக்கா வீட்டில் போய் பார்த்தேன், அண்ணன் வீட்டில் பார்த்தேன், இல்லை. எல்லோரும் கேட்டாலும் இல்லை தெரியாதுன்னாங்க. என்ன தெரியாது எங்கே போயிட்டா? அப்போ நான் சின்ன பசங்கிட்ட கேட்டேன். அந்த பசங்க சைல்டு கொடுத்துன்னு சொல்லிட்டாங்க, அக்கா இந்த இடத்துல இருக்கிறான்னு. பார்த்தா அந்த சாம்பிராணி அவன் வீட்டில் வாரம் கூட்டம் நடக்கும். செல்வஜி பாஸ்டர்
கூட்டம் நடத்துகிறாரு. நேராக பார்த்தா அவள் உட்காந்துக்கிறான். முடி போய் தாத்தா இழுத்து வந்தேன். இப்படியாக நான் இருந்தேன். ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு குழந்தை பிறந்து இறந்து போச்சு. காரணம் நான் செய்த பாவங்கள். அதோட மனைவி ஊருக்கு போயிட்டு மெட்ராஸுக்கு வந்தேன். வந்து 1989 மேனா பீச்சில் சீனி அரங்கத்தில் டிஜே தினகரன் கூட்டம் நடக்குது, பேரின்ப பெருவிழா. என் மனைவி கூப்பிட்டா, எங்கள் அண்ணன் கூப்பிட்டாங்க, வரையாங்க மெரினா பீச் வரையங்கடா. நான் மெரினா பீச் வரேன், ஆனால் மெரினா பீச்சில் நடக்கிற கூட்டத்துக்கு நான் வரமாட்டேன். அப்போ நீ கொடுத்து வர வேண்டாம், நீ பாட்டு அண்ணா சமாதி எம்ஜிஆர் சமாதி சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு நேராக அந்த கடைக்கு சைடை வந்துடு, நாங்களும் வந்துடும், பஸ்ஸு பீச் வந்துடும். சரின்ட்டு அவங்க எல்லோரும் சைடு அதுக்கு போயிட்டாங்க. நான் பாட்டு எம்ஜிஆர் சமாதி அண்ணா சமாதி சுற்றி பார்த்தேன். போடிச்சு போயிடுச்சு. லூக்கால் 5 வாசிக்கும் போது இயேசு போகிறதுல 7 விதமான கூட்டம் போச்சு. அதில் ஒரு கூட்டம் வேடிக்கை பார்க்க போன கூட்டம். அதே போல் நானும் வேடிக்கை பார்க்க போனேன். இந்த கிறிஸ்தவங்க என்ன செய்யுங்க, என்ன நடக்குது போய் பார்ப்பேன்னு சொல்லிட்டு போனால் நம்ம கீழே போகக்கூடாது. நான் மேலே நின்று பார்க்குறேன். அந்த டிஜே தினகரன் அவங்க பிரசங்கம் பண்ணுறாங்க, ஹீலிங்கிறாங்க. பார்த்தா பிசாசம் ஓடுது, அதுதான் நடக்குது. எனக்கு அதனால் நம்ப முடியல. இது எப்படி நீ அப்போ எப்படியா மனைவிட்ட தெரிஞ்சுக்கொள்ளணுமே நினச்சேன். ஆனால் இன்றைக்கி செல்ஃபோன் இருக்குது, அன்றைக்கி செல்ஃபோன் இல்லை. அப்படி இருந்தாலும் நம்ம எங்கேம்மா இருக்கிறா தினகரன் கூட்டம் தான் ஆயிரக்கணக்கான கூட்டம் வருவாங்க. இந்த கூட்டத்தில் ஏமா எங்கே இருக்கிறேன்னு கேட்க முடியாது, அப்படி இருந்தாலும் பார்க்க முடியாது. அப்படி நினச்சேன். அவளை போய் பார்க்கணும், ஏதாவது கேட்கணும் எப்படின்னு நினைக்கும் போது ஒரு காயப்பட்ட காரம் என்னை தொட்டது. தொட்ட அடுத்த மாத்திரத்தில் என் மனைவி போய் நிற்கிறேன். என் மனைவி தட்டாங்க நேர்படி ஜெபம் பண்ணிட்டு இருந்தா. அப்போ கேட்ட முதல் கேள்வி, எப்படி இந்த இவ்வளோ கூட்டத்தில் என்னை கண்டுபிடிச்சி வந்தீங்கடா? நான் கண்டுபிடிச்சி வரல, நான் வரணும்னு நினச்சேன். யாரை வந்து கூட்டு விட்டாங்க, யார் தெரியாத மாதிரி கையில் மட்டும் ஒரு காயம் இருக்குது, அதை மட்டும் சொன்னேன். அப்போ கேட்டேன், இந்த கூட்டத்தில் ஆணும் பொண்ணா ஒன்றா இது ஆடை இது கிடையாது, இது பரிசுத்தாவி. நீங்கள் மட்டும் ஆன பரிசுத்தாவி, நான் மட்டும் ஆன அஸ்தாவியா, இது என்னன்னு கேட்டேன். ரெண்டாவது சொன்னேன், இவர் ஊர் பேர் சொல்லி கூப்பிட்றாரு என்னன்னு கேட்கும்போது, நீங்களும் ஜெபம் பண்ணுங்க உங்கள் பேர் சொல்லி கூப்பிடுவாரு. நான் சொன்னேன், இன்னைக்கு 9 பேர் கூப்பிட்டாரு, 10ஆவதா என்னை கூப்பிடக்கூடாது. நாளைக்கு கூட நடக்குமா? நடக்கும். நாளைக்கு வருவேன். அந்த முதல்ல இயேசு என்னை கூப்பிடணும், இந்த ஊழியக்காரில் இயேசு என்னை கூப்பிடணும் சொல்லிட்டு வெளியே வரும்போது தான் அக்கா வாங்க, அண்ணன் தருங்க, அக்கா தருங்க சொல்லிட்டு வெளியே வர கஷ்டப்பட்டேன். ஆனால் மறுநாள் கூட்டத்துக்கு போகும்போது என் கழுத்தில் கருப்பு கயிறு, சிவப்பு கயிறு, மஞ்சள் கயிறு, 3 கயிறு, உடம்புல கையில் தாயத்து, இடுப்பில் தாயத்து, அங்கெல்லாம் தாயத்து இருக்குது. என் மனைவி சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணிட்டு வந்துடுங்கண்ணா. நான் இது என்னை மதம் மாற்றாத, நான் மதம் மாறவும் மாட்டேன் சொல்லிட்டு அன்றைக்கி தான் பெரிய சந்தனம் போட்டு எல்லாம் வச்சுக்கிட்டு நான் பாட்டு போகிறேன். நேராக மெரினா பீச்சில் போய் கூட்டத்தில் உட்காந்து அட்ட நேரத்தில் என் மனைவி சொன்னான், நீ ஜெபம் பண்ணு சொன்னான். நான் சொன்னேம்மா இந்து மந்திரம் தெரியும், ஜெபிக்க மந்திரம் கற்றுக்கிட்டேன். என் மனைவி 3 காரியம் கற்றுக் கொடுத்தா. உங்கள் அப்பாட்ட அன்பாக கேளுங்க, உரிமையை கேளுங்க, அதிகாரமாக கேளுங்க. நான் உன்னை முட்டி போட்டேன், இயேசுவே உண்மை எனக்கு யாருன்னு தெரியாது. ஆனால் இந்த கூட்டத்தில் நீ எல்லாருக்கிட்டையும் பேச இவங்க சொல்கிறாங்க, என்னோடு பேசும். நான் ஜெபித்த ஜெபை தான், ஒன்று தெரியாது. 2 இவங்க சொல்கிறாங்க என்னோடு பேசும். அப்படி ஜெபிக்கிற சொல்கிற வேலையில் நான் பார்க்காத வெளிச்சம் 100 சூரியன் சேர்ந்தாலும் அந்த வெளிச்சத்துக்கு ஈடு இணையாகாது. அப்படி வெளிச்சத்து மத்தியில் 2 கரங்கள் நோக்கி வருகிறது. நீ எனக்கு அருமையானபடினால் நான் உன்னை சிநேகித்தேன், தாயின் கர்ப்பத்தில் நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன் ஜீவனுக்கு ஈடாக ஜாதி ஜனத்தை கொடுப்பேன் என்று அந்த அன்பிற்காரன் தொட்ட மாத்திரத்தில் அந்த பரிசுத்த ஆவினாலும் அபிஷேகத்தினாலும் ஆண்ட வரலாலும் அந்த நிரப்பினார். நான் பாட்டு அபிஷேகம் உதிக்கிறேன். அப்போ அதான் இந்த தினகரன் அவங்க பேச கூப்பிட்றாங்க, யார் அந்த பாஸ்கர், நீ காலையில் ஆடலாம், குறி சொல்லலாம், ஆனால் குடி சீக்கிரம் அந்த ஊழியக்காரன் ஆக போகிற ஏசியா 61 அந்த வாக்குத்தத்த மூலமாய் பேசினார். உலகம் கிடைச்ச பிறப்பா நீங்களாம் நினைப்பீங்க, நான் காலையில் வாழ்க்கை யாக்கோபு 1:8 வாசிக்கிறோம், இருமனம் உள்ளவன் தன் வழியிலே நிலவுடன் இருக்கிறான். இயேசு பேசினார், அபிஷேகித்தார். ஆனால் எனக்குள் இருமனம். காலையிலே போனேன், ஒரு இயேசு போட்டா வாங்கிட்டு வந்தேன். நான் வீட்டில் வைக்கிற இந்து போட்டா மாற்றி அதே மாட்டு எம்மதும் சம்மதம், எதுக்கும் பூ அதுக்கும் பூ, இது கருப்பு அது கருப்பு சொல்லிட்டு நேராக நான் போவேன். தோல்கட்டு
தண்டு மாதிரி அந்த இடத்துல ஆட்டம் போடுவேன். தோல்கடி சர்ச்சில் போவேன் மனைவி சேர்ந்து 2 பக்கம் காலை வச்சேன். அப்படி கால் வைக்க நாட்களில் ஸ்டான்லி, ஜிஹெச்சி, அண்ணாசுந்தரி எல்லாம் போயிட்டு எல்லாம் சொன்ன ஒரே வார்த்தை, இவன் நடக்க முடியாது, இது முடக்குவாதன்ட்டாங்க. ஆனால் சரியாக 12 மணி ஆயிடுச்சுன்னா நைட்டும் பகலும் அப்படி கொடன்னு குடையும். அந்த வலி தாங்க முடியாது, அந்த வேதனை தாங்க முடியாது. அப்படியே வாழ்க்கையில் ஓடிக்கொண்டது. கௌரி கண்ணையா மிஸ்டர் 1ஆம் இருந்தார். அப்படியே ஊசி போடுவேன். அவர் சொல்ல, தம்பி ஊசி போடாத, உன் உயிருக்கு ஆபத்துனுவார். ஐயா நான் செத்தாலும் சாகிறேன், ஆனால் வலி தாங்க முடியல போடுங்கன்னு. இப்படியாக ஓடிக்கொண்டது. நான் கும்பிட்டு அத்தனை தெய்வத்துக்கும் இந்த காரியம் அந்த பரிகை எல்லாம் இன்னும் செய்கிற பார்த்தேன், எல்லாம் செய்து பார்த்தோம், ஒன்றும் நடக்கலை. அப்போ சில பேர் சொன்னாங்க இது டாக்டர்லாம் கைவிட்டாச்சு. சில சொன்ன மந்திர கட்டாக்கன்னாங்க. உன்னை மந்திரவாதி கேட்குற காசுக்கெல்லாம் எல்லாம் பலிக்கெல்லாம் காசை கொடுத்தேன். ஆனால் கடைசியில் ஒரு மந்திரவாதி காசிமணி ஜெயராமன் அவன் சொன்ன ஒரு வார்த்தை, பாஸ்கர் நீ கும்புற தெய்வத்தை ஒரு மனுஷன் கட்டி போட்டான், அதனால் கை அது கால் அப்படி 5 விதமான கட்டு இருக்குது, அதனால் ஒரு மண்டலம் பூஜை போடணும், அது கட்டு அவுக்கப்படும், அது உனக்கு உதவி செய்யணும்னு சொன்னான். அப்போ எனக்கு புத்தி வந்தது. தெய்வம் என்றால் சர்வத்துக்கும் அப்பாற்பட்டது, சர்வசக்தி படைச்சது. அப்போ அந்த தெய்வத்தை ஒரு மனுஷன் கட்டிப்பட அது தெய்வமா? நம்ம யாராக இருந்தாலும் சரி, நம்ம எதுக்காக போகிறோம்? தெய்வம் நமக்கு உதவி செய்யணும்னு சொல்கிறது தான் போகிறோம். ஆனால் அந்த தெய்வத்தை மனுஷன் கட்டி போட்டால் மனுஷன் இதாகிடானே பார்த்தேன். இனி வேண்டாம், அது கட்டி போட்டோம். இனி ஒரு தெய்வத்தை கும்பிட்டா அந்த தெய்வத்தை யாரும் கட்டக்கூடாது. ஆனால் அந்த தெய்வம் எல்லா கட்டம் அவிக்க வரணும். அது யார் சொல்லிவிட்டு வீட்டில் உட்காந்துட்டேன். 7 நாள் எந்த பூஜையோ ஒன்றும் பண்ணாமல் இருந்தேன். என் நெத்தி காலியாக இருக்காது, எந்த குங்குமம் எதுவும் பூசாமல் இருந்தேன். 8ஆம் நாள் எங்கள் அண்ணா அண்ணி வீட்டுக்கு வந்தாங்க. பாஸ்கர் ஏன் சேர்த்துக்கு நடக்க போறியா? இல்லை நீ குங்குமம் தெய்வத்தை நீ நொண்டியாக இருக்க போனாங்க. எனக்கா ஜெவமுனுங்க, ஏசு நடக்க வச்சா நாங்கள் ஏற்றுக்கிறேன். உடனே போனாங்க, சர்ச்சில் பாசெல்லாம் கூப்பிட்டு வந்தாங்க. 1/2 கிலோ தேங்காய் எடுத்து வந்துட்டாங்க. எல்லாம் ஜெவமணி காலை தேய்க்கலன்னு எல்லாம் ஜெபிக்கிற வேலையில் நான் 89 பார்த்தா அதே ஒளி 90 என் வீட்டுக்குள்ளே இறங்குது. என் மகனே, நான் தான் ஏசு சொல்கிறேன், நீ முட்டி போடு. எனக்கு இடுப்பு கீழே எந்த செயல் இல்லாமல் இருந்தேன். காலில் ஒரு மரக்கட்டை தான் இருந்தது. அப்போ தான் அழுகுறேன், ஆண்டவரே எத்தனை மலைக்கு ஓடினேன், எத்தனை காடுக்கு ஓடினேன், ஊர் விட்டு ஊர்லாம் போய் தெய்வத்தை பார்க்க போனேன். ஆனால் எந்த தெய்வம் பாஸ்கர் நீ நடந்து வா காலத்தான்னு சொல்லலையே. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேனே. என் மனைவி வீட்டில் ஜெபம் பண்ணுவா, எட்டி உதைப்பேன். சச்சிலாம் அப்படி நான் எவ்வளோ பாவம்லாம் செய்தேன். எல்லாம் அறிக்கை பண்ணும்போது எப்படியா நான் முட்டி போட முடியும் சொல்லும்போது அந்த அன்பின் காரம் தொட்டு தூக்கிப்படுது. 7 விதமான அசுத்தாவிகள் எனக்கு வெளியேறின. அந்த இயேசு கிறிஸ்து எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். அதன் பிறகு இயேசு உண்மையான தேவனு நான் ஏற்றுக்கொண்டு நான் என் மனைவியும் சபைக்கு போக ஆரம்பித்தோம். நான் நெற்குன்றத்துலேருந்து தடையாப்பேட்டை சர்ச்சுக்கு வருவோம். அப்போ இன்றைக்கி 2 பஸ்ஸு மாறி வருவோம். ஆனால் அப்படியே வந்து கொண்டே இருந்தேன். அப்போ ஒரு நாள் சபை கட்டுமான காணிக்கையாக ஊழியக்கார கேட்டாங்க, 1 நாள் சம்பளத்தை எல்லாம் கொடுங்க ஆனாங்க. சரி, நானும் 1 நாள் சம்பளத்தை 1600 ரூபா அந்த பாஸ்டர் கையில் கொடுக்குறேன். அப்போ பாஸ்டர் கேட்குறாரு, நீ என்ன தொழில் பண்ணுறாங்க என்ன ஆனார்? நான் 1 மாதம் சம்பளம் கேட்டீங்கன்னு நீ ஐயா இல்லையா, நான் 1 நாள் சம்பளம் தான். என்ன இல்லை நான் 1 மாதம் சம்பளம் கேட்கல, 1 நாள் சம்பளம் கேட்டேன். இல்லை எனக்கு 1 நாள் சம்பளம் தான். இவ்வளோ அப்போ என்ன கடை வச்சுன்னு கேட்டார். நான் பீடா கடை வச்சுக்கிறேன் என்ன. அப்போ சொல்கிறாரு பாஸ்டர் சொன்னாங்க, பாஸ்கர் இது பாவ காசு நான் வாங்க மாட்டேன், நீ கஷ்டப்பட்டு நீ 10 ரூபா கொடு அதை வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் என் வாழ்க்கையில் அன்றைக்கி வயசு 26 வயசு, அது பாவமான காசுன்னு அப்போ தான் பார்க்குறேன். நான் என் வாழ்க்கையில் நல்லா பணம் சம்பாதிக்கணும், ஜாலியாக இருக்கணும், அப்போ சாவலாம் என் வாழ்க்கை இதான்னு நினச்சேன். ஆனால் அன்றைக்கி அவர் சொல்கிறாரு, இந்த கையில் எவ்வளோ ஏமாத்தினது, திருட்டு எல்லாம் போட்டு பணம் சம்பாரித்தேன், ஆனால் அன்றைக்கெலாம் பாவ காசு தெரியல. ஆனால் அன்றைக்கி அந்த ஊழியக்கார சொல்லும்போது தான் இது பாவமான காசு பாஸ்டர், இதை வாங்க மாட்டேன் சொல்லும்போது எனக்கு இதாக இருந்தது. அது பிறகு சொல்லிட்டாரு, என்றைக்கு பீடா கடை எடுக்கிறியோ அன்றைக்கி தான் உனக்கு ஞானஸ்தான்ட்டாங்க. நான் வீட்டில் போய் மண்ணிட்ட சொன்னேன். அவள் சொல்லிட்டா, என்னை பீடா கடைலாம் எடுக்க வேண்டாம், சர்ச்சுக்கு போவோம் வருவோம் எல்லாம் செய்வோம், எங்கள் கூட சிஎஸ்ஐபிக்கு வாங்கினா. நான் சொன்னாங்களாம் வரல, எனக்கு ஒன்று ஏன்னா எனக்கே தெரியாது சிஎஸ்ஐ ஆர்சி லூத்தரை ஏன்னு தெரியாது. ஆனால் இயேசு ரட்சகரை போகும்போது எனக்கு சில காரியத்தை வெளிப்படுத்தினார். அதனால்
ஏன்னா இப்போ எனக்கு தெரியாது. பெசன்ட் நகர் கூட்டு போனேன் என் ஃப்ரெண்டு. அங்கே கூட்டு போகும்போது போனால் வெளியே கண் மூக்கு எல்லாமே விற்றாங்க. ஏன்னா இது இந்து கோயிலாக கிறிஸ்டின் கோயிலாக என்ன, ஏன்னா கிறிஸ்தவ கோயில் தான். ஏன்னா அங்கே தான் விற்பாங்க. கண் மூக்கு எல்லாம் மெழுகுவர்த்தியும் தகத்தையும் விற்பாங்க. அதை கடந்து உள்ளே போகும்போது மெழுகுவர்த்தி கையில் வச்சுக்கிட்டு எல்லாம் சுற்றி வராங்க. இதை பார்த்து திரும்ப கேட்டேன், மொட்டை அடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நான் வெளியே வந்துட்டேன். ஏன்னா இங்கே காலையில் இங்கே மாறி அங்கே மாரி அதுவும் வித்தியாசம். இப்படி ஆண்டு எனக்கு ஒவ்வொரு கதை உணர்த்தி சக்தியான சகல சக்தியில் வழிநடத்த மாதிரி அந்த சரியான பாதைகளை நடத்தினார். ஆனால் என் மனைவி அந்த சிஎஸ்ஐசி தான் போவேன். நான் இப்படி போயிட்டு இருந்தேன். ஆனால் சரி நான் பார்த்தேன், எனக்கு ஆண்டவர் நெருக்கம் இதாக இருந்தது. அப்படிப்பட்ட நேரத்தில் என் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்த நேரத்தில் என் மாமனாவுக்கு உடம்பு சரியில்லை, ஐக்கிய ஹாஸ்பிட்டலில். அவங்க மனைவி ஜெபிக்க வாங்கினேன். அப்போ இனசம் எடுக்கலை. சரி நேராக போயிட்டு அங்கே ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், பஸ்கர் 3 நாள் நீ உபவாசம் போடு, நான் கட்டு வகுப்பு பண்ணார். ஏன் 40 நாள் கோமா ஸ்டேஜ் தான், எந்த அசையும் கிடையாது, எதுவும் சாப்பிட முடியாது, அதை அசைய முடியாது, ஒரு தண்ணி கூட விளையாடங்காது. ஆனால் அப்படிப்பட்ட நாளில் நேரத்தில் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோம். 3 நாள் ஜெபம் ஆண்டு சொன்ன மாதிரி ஜெபம் பண்ணேன். எனக்கு ஜெபிக்க தெரியாது. எல்லாருக்கும் பரம்பரை எல்லாம் சொன்னாங்க, செத்து போயிடும் இவர் என்னமோ சொல்கிறாங்க. இப்போ நான் நேற்று வந்து கிறிஸ்தவன் தான், ஆனால் ஏசப்பா சொன்னேன்னு சொல்லிட்டு அதனால எனக்கு ஜெபிக்க தெரியாது. ஏசப்பா சொன்னதை செய்யுங்க. அந்த ஒரே காரியம் ஜெபம் பண்ணேன். ஆண்டு இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்தார். கண்ணை பார்க்க வச்சார், காதை கேட்க வச்சார், தொண்டையை கட்டத்தை திறந்தார், ஆண்டை புசிக்க ஆண்டை வச்சு சாட்சி பண்ணார். அப்போ இதெல்லாம் பார்த்து பாரு கலான. அப்போ அவள் இது பண்ணல. அது பிறகு நான் பார்த்தேன், பீடை எடுத்துட்டு ஞானசாயம் எடுத்துட்டேன். அவங்க அப்போ நான் அந்த நேரத்தில் என் மனைவி குத்தப்பட்டு அவளும் ஞானசாயம் எடுத்தா. அந்த ஞானசாயம் எடுத்துகிட்டு சொன்ன ஒரு வார்த்தை, என்றைக்கு பீடா எடுத்தேனோ அதை சொல்கிறா, என் வீட்டுக்காருக்கு பைத்தியம் முடிச்சு போயிடுச்சு. ஏன்னா நான் பீடா எடுத்தேன், எல்லாத்தையும் கொண்டு கூவாத்திர குப்பை எல்லாத்தையும் தூக்கி போட்டு இதெல்லாம் வேண்டாம் சொல்லிட்டு என் மனைவி நினச்சது அது பீடா கடை எல்லாம் பணம் சம்பாதிப்போம், அது சர்ச்சைக்கு போகணும். ஆனால் என் ஆண்டை நடத்தின விதம். அவங்க ஞானசாயம் எடுத்து முடிஞ்ச உடனே ஆண்டை அந்த இரவு திருவுகளை காட்டினார். பார் உனக்கு திறக்கம் போட்டு அதிகாரம் கொடுக்குறேன், என் உளுத்து வான்னு கூப்பிட்டாரு. மனைவி சொன்ன ஆண்டு உளுத்துக்கு அழைக்கிறாரு. அதுவும் திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் பாப்பா ஓடிக்கு அழைக்கிறாரு, கிளை பாப்பா ஓடிக்கினி. அவள் சொன்னான், நீங்கள் சர்ச்சைக்கு வந்ததே இது, இன்னும் ஊழியம் எப்படி செய்வீங்க, கடையை எடுத்துட்டீங்க, ஊழியனா அது ரொம்ப கஷ்டம், ஆண்டு அழைக்கிறான்னு பண்ண முடியும்னு சொல்லிட்டு அது பிறகு ஒப்பு கொடுத்து 2 பேரும் ஊருக்கு போனேன். ஆனால் என்றைக்கு இயேசுட வந்தனோ எங்கள் அண்ணா அக்கா சொந்தம் பந்தம் என் மாமனார் மாமியார் என் மனைவி எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க. காரணம் ஊழியம் வந்து சொல்லிட்டு அப்படியே பாப்பா வீட்டு கிராமத்தில் எல்லாரும் இருந்தோம். அங்கே அனாதை போல் தான் இருந்தேன். காரணம் இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்கிற நாள். அப்போ அந்த நேரத்தில் திரும் அப்போ அந்த சர்ச்சிலே படுத்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன். அப்போ சில பேர் கேட்பாங்க, இவங்க என்ன ஊழியம் கேட்பாங்க. நான் எனக்கு என்னக்கா எனக்கு தெரியாது, என்ன ஊழியம் தெரியாது, ஆனால் இயேசு கூப்பிட்டா அவதான் தெரியாதுன்னு. அது முட்டி போட்டால் அப்போ ஆண்டு சொன்ன சில காதை அறிவிச்சார். அப்போ சொன்ன பிறகு எனக்கு சுவிசேஷ ஊழியம் அங்கே போய் வார்த்தையை சொல்லுனார். அப்படியாக ஓட்டிக்கு வந்தேன். அப்போ கதை இயேசு கிறிஸ்து ஊழியத்து நிமிடம் அநேக இடத்துல சாட்சிக்கு அங்கே கொண்டு போனார். படித்தது 3வது தான். செய்திக்கு ஆண்டவர் செய்தி தெரியாது, ஆனால் ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த வார்த்தை இது வரைக்கும் கொடுத்து கொண்டு வருகிறேன். இப்படியே போக போக நாளுக்கு சபையில் ஆத்மா கூட்டி வந்து சேர்த்தாரு. ஆனால் ஊருக்குள்ள பிரச்சனை, யாரும் இல்லை, என் குடும்பத்தாரே பிரச்சனை தாங்காமல் செருமாதேவி போனேன். அங்கேயுமே ஆண்ட ஊழியம் செய்து இப்படியாக என் ஊழியத்தில் ஓட்டத்தை ஓடிக்கொண்டு இருந்தேன். பிரச்சனை போட இருந்தாலும். ஆனால் கடைசியாக மனைவி சொன்ன ஒரு வார்த்தை, நீ ஊழியன்னு செய்தால் நான் உங்கள் கூட வாழ மாட்டேன் ஆண்டா. நான் சொன்னேன், நான் ஊழியம் செய்வேன், நீ வாழனா பரவாயில்ல, 10 நிமிஷம் சுகத்துக்காக நான் இயேசுவை விட மாட்டேன் சொல்லிவிட்டு நான் பாட்டு நேரம் ஆண்டுட்டு ஜெபம் நான் 3 நாள் உபவாசம் போட்டேன். ஆண்டவரே என்ன செய்யணும் ஆண்டு கேட்டேன். அப்போ ஆண்டை சொன்னால் நீ நேரம் சன்னிக்கு போ. ஆண்டை சன்னிக்கு வந்து இங்கே வந்து ஊழியம் செய்தேன். 4 வருஷமாக என் மனைவி நானும் பிரிஞ்சு தான் ஊழியம் செய்தோம். காரணம் எனக்கு அவளும் சண்டை கிடையாது, ஆனால் உழைத்து நிமித்தம் போராட்டங்கள். அந்த போராட்டத்திலையும் இருந்து அந்த ஜெயிக்கும்படி அந்த கிருபை செய்தார். அந்த சடைகும் பாட்டை அஜாக்ஸ் திரு பஸ் ஸ்டாண்டுக்கு நேரம் பேக் சைடு ரயில் தண்டவாளம் வரும். அங்கே தான் இயேசு கிறிஸ்து ஊழியத்தை சண்டை கிளாஸு அப்படி சாட்சி அங்கே சாட்சி சொல்ல போவேன். அப்படி சாட்சி செய்தி அப்படியே ஆக கொடுத்து அப்படியாக அந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தேன்.
ஃபஸ்ட்டு பைபிள் வச்சு என்னை ஃபஸ்ட் ஆரம்பத்தில் பைபிள் வச்சு கூப்பிட்டு போனாங்க தென்காசியில். ஆனால் 3ஆவது படித்தன்றனால பைபிள் வச்சு எனக்கு இடம் இல்லைன்ட்டாங்க. பைபிளே கிடையாது. ஆனால் இயேசு ரட்சகர் நம்ம நடத்தினார். அப்படியாக செய்து இருக்கொண்ட வேலையில் 99 என் மனைவி சரி வந்த குடும்பமாக வந்து உடனேன்னு சொல்கிறா, நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், நான் 4 வருஷம் நான் இருந்த வீடு சாரத ஓலை வீடு தான், ஏன்னா இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். அவள் கண்ணிட்டான் 4 வருஷம் ஆச்சு, இப்போ மனைவி வந்துக்கிறா, இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்றாலே இது பண்ணேன். அப்போ ஆண்ட கிராஸ் வரல பஸ் சாம்சுதாசன் அவங்க பைபிள் வச்சு நடத்துகிறாங்க. அந்த இடத்துல ஆண்டு இடம் கொடுத்தாரு. அங்கேருந்து கணவன் மனைவியாக ஊழியம் செய்தோம். அப்படியாக ஊழியம் செய்ய நாளில் எத்தனை பேர் சொன்னாங்க, பஸ்க சபையை தரேன், இங்கே சபை நடத்து, அங்கே சபை நடத்து, நான் இவ்வளோ மாதமாக இவ்வளோ பணம் தரணுவாங்க. நான் முட்டி போடுவேன். ஏசப்பா என்ன செய்யணும், நீ ஓடுன்னு. அப்போ நான் சொன்னேன், ஏன் சபை நடத்தான்னு சொல்ல, என் ஊழியம் சுவிச ஊழியம் சொல்லிக்கொண்டு நான் ஓடிக்கொண்டு இருந்தேன். அதனால் எத்தனையுமே கட் பண்ணாங்க. நான் யார் உதவித்தொகை கட் பண்ணாலும் இயேசு கிறிஸ்து இது வரைக்கும் எந்த கட் பண்ணாமல் ஆண்ட தேவை சந்தித்து நடத்தி வருகிறார். அப்படியாக ஓடிக்கொண்டு இருந்தேன். 2002 அதே சபையில் இருக்கும்போது ஒன்றாந்தேதி திருந்து கொடுக்கும்போது சாமிதான் சபையில். அப்போ அன்றைக்கி அவருக்கு திருந்து கொடுத்தாரு. 2வது அவனோட கப்பை அவங்க கையில் கொடுத்தாரு. அன்றைக்கி இருந்தால் ஆண்டவர் சபை சுவிச ஊழியத்திலிருந்து அந்த மேய்ப்பொழுதுக்கு ஆண்ட அபிஷேகம் பண்ணார். அப்படியாக இருந்தேன். அப்போ அந்த நாட்களில் பாஸ்டர் நெல்சன் சொன்னாங்க, எனக்கு அடுத்தது பாஸ்டர் சபை நீந்தே நடத்தணுன்னு. ஆனால் ஆண்டர்கிட்ட சொன்னேன், என்ன ஆண்டவரே சபையை கொடுக்குறேன்றாங்கன்னே சொல்ல. அப்போ ஆண்டர் சொன்ன, உனக்கு சபை இங்கேன்னு சொல்லிட்டு ஆண்டர் கூப்பிட்டு போனார். எல்லாம் சொப்பந்து தான் பார்த்தா. இப்போ இன்றைக்கி நான் இதுக்கு சடைங்குப்போம் மர்மான ஊழியம் செய்கிறேன். அப்போ ஆண்டர் கூப்பிட்டு போய் இரும்பு பிரிட்ஜி முள்ளுக்காடு இரும்பு கம்பெனிங்க உனக்கு சபைனார். அப்போ அந்த சபைக்கு போய் அந்த சபையை ஆண்டு வாங்கி கொடுத்தாரு. அதையும் கட்டி கொடுக்க ஆண்ட கிருபை செய்தார். ஆனால் அந்த ஊருக்கு போகும்போது எல்லாரும் என் உதவி செய்ய அத்தனை பேரும் கட் பண்ணாங்க. ஏன்னா அவங்க சொல்கிறது செய்யலைன்னு. நான் சொல்லிட்டேன், ஏன்டா என்ன சொன்னேன், நான் ஆண்டை சொல்ல தான் வந்துக்கிறேன், நீங்கள் சொல்கிற செய்ய வரல போது எல்லாம் கட் பண்ணாங்க. ஆனால் கதிர கிருபையினால் அங்கே சபையை கொடுத்து அந்த ஆத்மா கொடுத்துருக்கிறாரு. இப்போ 22 வருஷமாக அங்கே சபையை நானும் குடும்பம் மனைவி பிள்ளையும் குடும்பமாய் நடத்தி வைக்கிறோம். இயேசு ரட்சகதாமே அநேக காரியம் செய்து கொண்டு வராரு. என் வாழ்க்கையிலையும் அந்த நன்மை செய்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலையும் நன்மை செய்வார். கர்த்தர் தாமே இந்த வேலையை ஆசீர்வதிப்பார். ஆமென்.